Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 3 இதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன் பைத்தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் that is defined without a name, while normal functions are defined using def keyword. In Python, anonymous function are defined using lambda keyword. Hence, anonymous function also called as lambda functions. So, the anonymous functions அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேமும் நம்ம டிஃபைன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எதுவும் டிஃபைன் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுனா ஃபங்க்ஷனுக்குள்ளே வைல் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு யூஸிங் டெஃப் கீவேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னா அந்த டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் பைத்தான் anonymous functions are defined using lambda keyword. பட் இந்த anonymous functions நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த lambda அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் டிஃபைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஃபைன்ட் வித்தவுட் எ நேம். சரிங்களா? Hence, anonymous function are also called as lambda function. So, அந்த anonymous function வந்து பார்த்தீங்கன்னா வேறு நேமில் நம்ம எப்படி சொல்லலாம்னா lambda functions அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. anonymous functionங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா function that define without name. நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுங்கிறது அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லாம்டா ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த லாம்டா ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷனோடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் ஸ்மால் அண்டு ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கிரியேட்டிங் ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஏதாவது ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை சின்னதாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லாம்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் காம்பினேஷன் வித் தி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபில்டர் மேப் அண்ட் ரெடியூஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைன் காஸ் டேன் அது மாதிரிலாம் வருது இல்லைங்களா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரிக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பின்னாடி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், அதை கிளியராக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்குள்ளே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா லாம்டா அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கோலன் யூஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒன்று, இது இப்படி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராம்ஸ்குள்ளே கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்முன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு. ஸோ லாம்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. லாம்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு அண்டு ஆர்குமெண்ட்ஸ் ஏஆர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ் 1, ஆர்குமெண்ட்ஸ் 2. அதாவது இதில் யூஸ் பண்ண எத்தனை ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். இது இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸில். அடுத்தது கோலன் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா கோலன். எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்குமெண்ட் 1 ப்ளஸ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் ஆர்குமெண்ட் 2. ஆர்குமெண்ட் 1ஐயும் 2 ஆட் பண்ணி நம்ம எதில் ஸ்டோர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா சம்முங்கிற அந்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கன்னா இந்த லைன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்கு ஒன்றா இருக்குது தி சம் ஈஸ் கோலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும்.
அடுத்து சம்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 and 40 டூ வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டரோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30, 40 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க சம். ஸோ அப்போ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து மேலே எங்கன்னா நம்மளுக்கு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா லேம்டா ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 30ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 1ஓட வேல்யூ, 40ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 2ஓட வேல்யூ. ஸோ அதுக்கடுத்து அந்த எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2ஓட வேல்யூ என்னது 30 + 40 இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வெறும் ஃபங்க்ஷன் நேம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் 1, 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ மட்டும் அப்படியே அசைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் எ நேம் டிஃபைனிங் வித்தவுட் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா த சம் இஸ் சேம் அதே தான் கொடுத்துருக்கோம். இதில் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், அந்த சம்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ -30, 40. அப்போ இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, சம்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுமா, அது லேம்டா ஆர்குமெண்ட்ஸ் 1ஓட வேல்யூ -30, லேம்டா ஆர்குமெண்ட்ஸ் 2ஓட வேல்யூ 40. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -30 + 40 ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா 10 தான் வரும். ஏன்னா மைனஸ் முன்னாடி 30க்கு முன்னாடி வந்ததுனால ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், 10 மட்டும் வரும். ஸோ அப்போ சம்மோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 10. ஸோ அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்னென்னா 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. C++ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆஃப் 0 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைத்தானில் the return statement causes your function to exit and returns a value to its caller. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா காலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். The point of function in general is to take input and return something. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The return statement is used when a function is ready to return a value to its caller. So only one return statement is executed at runtime even though the function contain multiple return statements. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா நெசசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மோர் தென்னாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் வந்து என்னது ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். ரன் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். பட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மோர் தென் ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், the any number of return statement are allowed in a function definition but only one of them is executed at runtime. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கும் மோர் தென் எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் நம்ம என்ன ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துக்கலாம். பட் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். ரன் பண்ணக்கூடிய டைமில் வந்து நம்மளுக்கு என்ன ஒன்று மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலருக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்புட் ஏதாவது நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோமோ அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர் அலவுட் டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மோர் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணும். பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் இஸ் எக்ஸிக்யூட்டட் ரன் டைம். ரன் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டு. ஸோ ரிட்டர்ன் கொடுக்குறோம், ரிட்டர்னுங்கிறதுனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ரிட்டர்னுங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேஷுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன்.
ஸோ கமாண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற டைமில் அந்த லைனை இக்னோர் பண்ணிடும் ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா டெஃப் யூசர் ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் n மைனஸ் n அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் என்னென்ன டைப்பில் கொடுத்துருக்கேன்னா இன்டீஜர் டைப்பில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் என்டர் எ நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட் டைப்பு இன்டீஜர் வேல்யூவை கொடுக்கணும். எதுக்கு எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டாக நான் கொடுக்குறேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா 25. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்த லைன் நம்மளுக்கு வரும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுத்துருக்கேன் USR_ABS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். ஃபங்க்ஷன் நேமில் ஆர்குமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸுங்கிற ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா எதுவும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னது இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும். மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் DEFங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்ட். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் நேம் சேமாக இருக்கா USR_ABS அப்படிங்கிறது. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்னது 25. அந்த 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த மேலே எண்ணுக்கு பாஸ் பண்ணும் ஆர்குமெண்ட்ஸாக. ஸோ இப்போ என்னோடைய வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 25. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோட வேல்யூ 25. இஃப் கண்டிஷன் கீழே நெக்ஸ்ட் வருது. இஃப் கண்டிஷன் என்னோடைய வேல்யூ என்னது 25 > 0. அதாவது 25 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வோட கம்பேர் பண்ணது ஈக்குவல் வேல்யூ கிடையாது, பட் வந்து என்னது ஹையஸ்ட் வேல்யூ தான். இப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூனா நம்மளுக்கு என்னென்னா கீழே இருக்கக்கூடிய லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிட்டன் n. ஸோ இப்போ ரிட்டன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கீபோர்டு எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் n. இப்போ என்னோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது 25. இந்த 25 கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை வெறும் 25 மட்டும் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால 25 பிரிண்ட் ஆகும். ஸோ அதான் என்டர் எ நம்பர் அப்படிங்கிறது 25. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்னது 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த சின்டெக்ஸ் கீழே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் n அடுத்து ரிட்டன் -n அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்னா இந்த ரிட்டன் nங்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ரிட்டன் n அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் -n அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு செகண்ட் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சேம் அதே தான். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் எ நம்பர் கோலன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்க்கு வேல்யூ நான் என்னென்னு கொடுக்குறேன்னா -25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கீழே நெக்ஸ்ட் லைன் வருது. பிரிண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர் ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன -25. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்னன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. ஸோ யூசர் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது. இப்போ என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது செகண்ட் டைமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது -25. ஏன்னா எக்ஸோடைய வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம் எண்ணுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ -25. ஸோ அந்த -25 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் என்னோடைய வேல்யூ என்னது -25 > 0. ஸோ -25 கம்பேர் பண்ணும்போது 0 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 கம்பேர் பண்ணும்போது -25 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ கிடையாது. -25ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0வோட லீஸ்ட் வேல்யூ தான். சரிங்களா, அப்போ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டன் -n. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ -25, இங்கே ரிட்டன் -n கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னன்னா ப்ளஸ் ஆகும். சரிங்களா, அப்போ +25 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னென்னா பிரிண்ட் ஆகும். அதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ரெஃபர்ஸ் டு தி பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வேர் இட் இஸ் accessible, that is area where you can refer use it. We can say that scope hold the current set of variables and their values. We will study two types of scopes, that is local scope and global scope. அதாவது ஸ்கோப் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது லாஸ்ட் இயரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது படிச்சிருக்கோம். C++ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ இதில் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம், லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் பார்க்குறோம். ஸோ இந்த லோக்கல் ஸ்கோப்பும் குளோபல் ஸ்கோப்புக்கும் சின்ன வித்தியாசம் தான். அதாவது லோக்கல் ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் தி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப், அது பார்க்கலாம். A variable declared inside the function body or in the local scope is known as local variable அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது எங்கே டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்சைட் தி ஃபங்க்ஷன் பாடி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த டெஃப் யூசர் ஏபிஎஸ் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் வந்து இது என்னென்னு சொல்லலாம் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு சம் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லோக்கல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சம் ரூல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எ வேரியபிள் வித்தின் லோக்கல் ஸ்கோப் கேன் பி ஆக்சஸ்டு ஒன்லி வித்தின் தி ஃபங்க்ஷன் பிளாக் தட் இஸ் கிரியேட்டட் இன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எங்கன்னா அதுக்குள்ளேயே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லோக்கல் ஸ்கோப்பை க்ரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. When a variable is created inside the function block, the variable becomes local to it. ஸோ நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஆர் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் எடுத்து யூஸ் பண்ணாமல் எரர் வரும். சரிங்களா? A local variable only exists while the function is executing. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தா மட்டும்தான் ஆல்ரெடி இப்போ வந்து எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம ப்ரோக்ராம்ஸ் இத்தனை பார்த்துருக்கோம். அதில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் ஒரு வேரியபிளோடைய நேமோ ஏதாவது நம்ம கொடுத்தோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்னாங்கன்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸிஸ்ட் பை தி ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன அது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். இந்த ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ லோக்கல் வேரியபிள். ஒரு லோக்கல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். கவனிங்க. ஸோ எல்ஓசி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேருந்து என்னென்னா மேலே டெஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு. அதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கீவேர்டு நம்ம என்ன பண்ணுறோம் டெஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒரே மாதிரியாக இருக்கும். இதுலேயும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் கிடையாது, மேலேயும் நம்மளுக்கு என்னது எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒய்ங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஹேஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், வெளியில் யூஸ் பண்ணாமல் எரர்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னு தெரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒய்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒய்யோட வேல்யூ நான் 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் கொடுத்துருக்கேன். நல்லா கவனி, ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 0. இப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு என்னென்னு வரும் 0ங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் லோக்கல் வேரியபிள் அவுட் சைட் தி ஸ்கோப். அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படி சேம் அதே ப்ரோக்ராம் தான் எல்ஓசி ஃபங்க்ஷனுடைய நேம், எல்ஓசி ஃபங்க்ஷனுடைய நேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. ஒய்யோட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் லோக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேமே வந்து நான் என்னென்னு கொடுத்துருக்கேன் லோக்கல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வெளியில் வருது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ இந்த print y அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குளோபல் ஸ்கோப்பில் வந்து நான் இங்கே மேலே வந்து டிஃபைன் பண்ணவே கிடையாது. ஏன்னா லோக்கல் ஸ்கோப்னா அது வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். வெளியில் யூஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாதுன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா இந்த ப்ரோக்ராம்ஸில் எரர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எரர் நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் வந்து நம்மளுக்கு வீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சிக்கோ, வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணிவிட்டு அதை அதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளேயும் யூஸ் பண்ணலாம். இந்த உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வருதுன்னு பின்னாடி இப்போ அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த லோக்கல் ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா எரர் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஸ்கோப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். எ வேரியபிள் வித்தின் குளோபல் ஸ்கோப் கேன் பி யூஸ்டு எனிவேர் இன் தி ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எது இந்த குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது. இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் தி ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் பிளாக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்சைட் தி ஃபங்க்ஷன் ஆர் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எனிவேர் இன் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு நம்ம குளோபல் ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பேசிக் ரூல் ஃபார் குளோபல் கீவேர்டு இன் பைத்தான் ஆர் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா when we define a variable outside a function. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் டிஃபைன் பண்ணுறது எந்த இடத்துல பண்ணோம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஏ குளோபல் பை டிஃபால்ட்டு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணாவே அது வந்து நம்மளுக்கு என்னவாக எடுத்துக்கணும் டிஃபால்ட்டாகவே அது குளோபலாக தான் எடுத்துக்கும். யூ டோன்ட் ஹேவ் யூஸ் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணால் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அதான் கொடுத்துருவாங்க யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் குளோபல் கீவேர்டு. குளோபலுங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்னவாக தான் எடுத்துக்கும் குளோபல் கீவேர்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி யூஸ் குளோபல் கீவேர்டு டு read and write a global variable inside function. அதாவது குளோபல் கீவேர்டு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும் அண்டு ரைட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். அதில் இன்சைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும் அண்டு பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணோம். யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இன்சைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது நம்ம ஒரு மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எந்த விதமான மாற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அவனிங்க யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் எ ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குளோபலோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம கொடுத்தோமா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது பிரிண்ட் சி. இப்போ சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க எனிவேர் இன் தி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ சிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அவுட் சைட் தி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்ததுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணாலும் நம்ம என்னது அது சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 தான். ஸோ இப்போ பிரிண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்ததுனால சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது பிரிண்ட் ஆகுது 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடிஃபையிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் தி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அப்படி மாடிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நோ எஃபெக்ட்ஸ் எந்த விதமான மாற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிப்போம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எரர் வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1. இதை காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் குளோபல் வேரியபிள். ஹேஷுங்கிறது வந்து என்னது கமாண்ட் லைன். ஸோ கமாண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலர் இக்னோர் பண்ணிடும் சரிங்களா. ஸோ ஆடுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு என்னது இங்கே டெஃபுங்க ஆட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுது. ஸோ இங்கேயும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, இங்கேயும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுது. c = c+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதில் இந்த குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம் அண்டு ரைட் பண்ணிக்கலாம் இன் குளோபல் வேரியபிள் ஆஃப் இன்சைட் தி ஃபங்க்ஷன். ஸோ குளோபல் வேரியபிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கலாம் அண்டு ரைட் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அந்த மாடிஃபை பண்ணால் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மாடிஃபை பண்ணும்போது இதில் மாடிஃபை பண்ண சொல்கிறாங்க என்னது சியோட வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் 3 மாறணும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா அது எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நம்மளோட இது சரிங்களா. அப்போ இந்த ஸ்கோப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா இங்கே சேஞ்சஸ் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சீன் கொடுக்கும்போது எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது. நம்மளுக்கு என்னன்னா எரர் வரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா without using the global keyword we cannot modify the global variable inside the function but we can only access the global variable. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா cannot modify global variable inside the function. ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதாவது இன்சைட் தி ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல் வேரியபிளோடைய வேல்யூ வந்து நம்மளால் என்ன பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, மாற்ற முடியாது சரிங்களா. ஒன்லி ஆக்சஸ் தி குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிள் 1ங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளில் சேஞ்சிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் தி ஃபங்க்ஷன் யூஸிங் குளோபல் கீவேர்டு. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அந்த குளோபலுங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோமா நம்மளால் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கேன் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஸோ ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இங்கே என்ன ஆடுங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கால் பண்ணுது டெஃப் ஆட். இதுலேயும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, இதுலேயும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுற இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு. ஸோ எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னா என்னது இந்த எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த குளோபலுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு எக்ஸ்க்கு. இப்போ எக்ஸ் = x+5 இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சி அப்படின்னு கொடுத்துருந்தோமா இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல கொடுக்காதனால நம்மளுக்கு எரர் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் குளோபல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது 0. 0 + 5 வந்து நம்மளுக்கு என்னது 5. அதை வந்து எதில் ஸ்டோர் பண்ணோம் எக்ஸு. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா இந்த குளோபல் வேரியபிள்லேயே வேல்யூ 5 வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ வேரியபிள் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ சேஞ்சஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ இஸ் கோலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 5 சரிங்களா. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சது அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகலைங்களா. ஸோ அந்த லைன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன் மெயின் எக்ஸ் வேல்யூ ஈஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது கோலன் வரைக்கும் அப்படியே டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த எக்ஸோட வேல்யூ 5 ஏன்னா மாடிஃபை ஆனிச்சு இல்லைங்களா. அந்த 5 இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்சைட் தி ஃபங்க்ஷன் ஆர் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் வெளியில் இடத்துல நம்ம மாற்றுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குளோபல் அப்படிங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணோமா. ஸோ இங்கேயும் சேஞ்சஸ் ஆகும், அவுட் சைட் ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் அதாவது பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் அண்ட் லோக்கல் ஸ்கோப் ரெண்டுமே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேம் ஒரே ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு here we will show how to use global variables and local variables in the same code. ஒரே ப்ரோக்ராமுக்கு அது கோடிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கோப்புமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் எக்ஸோட வேல்யூ என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் எக்ஸ் இஸ் ஏ குளோபல் வேரியபிள். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குளோபல் வேரியபிள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்தோம் எல்ஓசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். மேலே கால் பண்ணது ஃபங்க்ஷன் டெஃப் ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுறதுக்கு டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம்.
ஃபங்க்ஷனுடைய நேம் சேமாக இருக்குது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், குளோபலுங்கிற கீவேர்டு கொடுத்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிற வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளை இந்த இன்சைட் தி ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒய் அப்படி ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, லோக்கல் வேரியபிள். ஸோ அந்த லோக்கல் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா ஸ்ட்ரிங்கில் லோக்கல் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கும் எக்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், குளோபலுங்கிற கீவேர்டு கொடுத்து எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டுனா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்த மாதிரி தான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஸ்டிக் 2, அதாவது மல்டிப்ளை பண்ணி சொல்லக்கூடியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 8 2s வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 16. அப்போ 16ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் எக்ஸ், இப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது 16 பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரிண்ட் ஒய்னு கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இதே இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட்டு ஒய்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த ப்ரோக்ராம்ஸில் எரர் வரும். ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம இந்த டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கனால எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த ஒய் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அவுட் சைட் தி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா எரர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சேம் அதே ப்ரோக்ராம் தான். அதே டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அண்டு குளோபல் ஸ்கோப் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நான் ஃபங்க்ஷன் எல்ஓசிலேருந்து மேலே கால் பண்ணுறேன். எக்ஸோடைய வேல்யூ அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சிக்கோ, அவுட் சைட் தி ஸ்கோப் அதாவது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், இந்த இடத்துல சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சிக்கோ, இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்கோப்போட எக்ஸோட வேல்யூ 5. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோடைய வேல்யூ 10. ஸோ எக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். வெளியில் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த குளோபல் ஸ்கோப்போடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப்பாக கொடுக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப்பில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வெளியில் கொடுக்கும்போது குளோபல் ஸ்கோப்போடைய வேல்யூ தான் எடுத்துக்கும். அப்போ எக்ஸோடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது எக்ஸோடைய வேல்யூ 10 பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க லோக்கல் எக்ஸ் கோலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்னது 10. அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த லைன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிரிண்ட் குளோபல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்குது. அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸோடைய வேல்யூ இப்போ என்ன பண்ணுன்னா அந்த குளோபல் ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது 5. அந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. லோக்கல் எக்ஸ் 10 இஸ் கால்டு லோக்கல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். 5 வந்து பார்த்தீங்கன்னா அது குளோபல் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அண்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.